இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டாபிக் வந்து என்னன்னா, பராசக்தி படம் போஸ்ட்போண்டா இல்லையா, இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டாக் தான் சோஷியல் மீடியா முழுக்க போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சென்சார் போர்டு வந்து என்ன சொன்னாங்க பராசக்தி படத்துக்கு, பராசக்தி படம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பராசக்தி படம் சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் அஃபிஷியலாக வாங்கலை. ஸோ இன்னைக்கு சென்சார் போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் அடிஷ்னலி 15 சீன் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 15 சீனா இல்லை 15 கிளிப்பிங்கான்னு தெரில, பட் 15 கட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சென்சார் போர்டு வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 15 சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டான், கதையே வந்து இருக்காது, மக்களுக்கு கதையே புரியாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி இந்த சீன்லாம் ஓகேவா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு பெரிய சிக்கல் வந்து இருக்குது. நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனீங்க அப்படின்னா 2 or 3 வீக்ஸ் வந்து ஆகும் அவங்க வந்து ஃபைனல் ரிசல்ட் சொல்கிறதுக்கு. பராசக்தி படம் இன்னும் ரிலீஸ் ஆக 2 நாள் தான் இருக்குது. இந்த டைமில் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னா இந்த படமும் போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த படம் கட்ஸோடு வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு கதை புரியாது. கட்ஸ் இல்லாமலேயும் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முக்கியமான இருக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோடைய கோர் முக்கியமாக வந்து அந்த ஹிந்தி திணிப்புக்கு அகெயின்ஸ்ட் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஃபைனலி இந்த பொங்கல் கிளாஸோட வின்னராக சென்சார் போர்டு தான் ஜெயிச்சிருக்கு சொல்லியாகணும். ஏன்னா ஜனநாயகன் படத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த படத்தையே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்விக்குறியாக தான் இருக்குது சொல்லியாகணும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வந்து ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டு இருக்கு பராசக்தி இதில். என்னென்னா, ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி படத்தோட ஃபஸ்ட் ஷோ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக என்ன காரணம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 905 சீட்ஸ் வந்து இருக்கும். அந்த 905 சீட்ஸில் 16 டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் தேட்டர் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு பராசக்தி படம் ஜனவரி 14th ரிலீஸ் ஆக வேண்டிய பிளானாக இருந்துச்சு. 14லேருந்து 10ஆம் தேதி ப்ரீபோன் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் கலெக்ஷன் நல்லா பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்தால் எங்களுக்கு ஸ்க்ரீன் அலோகேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதாக ப்ரொடியூசர் வந்து சொன்னார். ஆனால் இப்போ ஓவர்சீஸில் படம் அதாவது ஃபஸ்ட் ஷோவே ஓடாமல் ஃபஸ்ட் ஷோ கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேட்க மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ என்னதான் ஒரு சைடு ட்ரோல் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு இந்த படம் போஸ்ட்போண்ட் ஆகுது அப்படிங்கிற செய்தியை கேட்க மற்ற ஸ்லைட்லி சேடாக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் வரலாம் கூட பராசக்தி வந்தால் நல்லா இருக்கும் அப்படி தான் எல்லா தமிழ் சினிமா ஃபேன்ஸோட எண்ணமாக வந்து இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஒரு நல்ல செய்தியாக சென்சார் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ நாளைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வருமா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.